இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சி நடத்திய ஒரு மாநாடு, அந்த மாநாட்டை ஒற்றி பல்வேறு விதமான சர்ச்சைகள் நாம் சமூக வலைத்தளங்களில் நிலவுவதை பார்க்க முடிந்தது. அதாவது அந்த அரசியல் கட்சி ஒரு நடிகரால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்சி, அதை பற்றி நாம் இப்போது பேசப்போவதில்லை. அந்த கட்சியினுடைய நோக்கங்களை பற்றி இப்பொழுது நாம் பேசப்போவதில்லை. ஆனால் அதை கடந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இளைஞர்கள், அவர்களுடைய மனநிலை, இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய்மையின் அடையாளமாக இருக்கிறதா என்பதை பேச வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. என்ன நடந்தது அந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிகுந்த கட்டுப்பாடற்ற வகையில் அங்கு வந்திருந்த அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நடந்து கொள்வதை பார்க்க முடிந்தது. பெரும்பாலும் அவர்கள் இளைஞர்கள். அவர்கள் உண்மையில் அங்கு கிடந்த நாற்காலிகளை, அவர்கள் அமர்வதற்காக போடப்பட்டிருந்த நாற்காலிகளை எல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். மரங்களின் மீது ஏறியும் அபாயகரமான உயரங்களில் நின்றும் அவர்கள் அங்கு தங்களுடைய சாகசங்களை வெளிப்படுத்த முயற்சித்த காட்சியை பார்த்தோம். மாநாடு முடிந்து அங்கே கிடந்த அந்த தரை விரிப்புகள் மற்றும் கம்பிகள் உட்பட அனைத்தையும் பிடுங்கி எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்ற காட்சியை கூட நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த கட்சி நடத்திய இதற்கு முந்தைய மாநாட்டிலும் கூட இத்தகைய பல காட்சிகள் அரங்கேறின. அதோடு மட்டுமல்ல, நிறைய தொலைக்காட்சிகள் அல்லது சமூக ஊடகங்கள் அவை அங்கே வந்திருந்த தொண்டர்களிடம் பேட்டி எடுக்கிற போது அந்த நடிகரனுடைய பெயரை சொல்லி எல்லோரும் ஒரு பயங்கரமான ஒரு வெறிக்கூச்சல் போடுகிறார்கள். ஆனால் எதற்காக அந்த கட்சிக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் லட்சியம் என்ன, அந்த கட்சி என்ன சமூக மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, இதை பற்றி ஒரு குறைந்தபட்சமான ஒரு பார்வை கூட அந்தந்த இளைஞர்களுக்கு இல்லை. அந்த காணொலிகளை எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்தது அவர்கள் பேசுகிற விதம். இன்னொன்று எதற்காக அந்த கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பார்வையும் இல்லை. இது எப்படி இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் கூட்டம் உருவானார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பொதுவாக சினிமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எல்லா காலகட்டங்களிலும் இளைஞர்களிடம் உருவாக்கி வந்திருக்கிறது. ஆனால் அந்த சினிமா சமூக மாற்றத்திற்கான பல விதைகளை இட்டிருக்கிறது. உதாரணமாக, ஒரு காலத்தில் கலைஞர் வசனம் எழுதி வெளிவந்த பராசக்தி போன்ற படங்கள் தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்திற்கே வித்திட்டன. அந்த காலகட்டத்தில் இத்தனைக்கு மக்கள் படிப்பறிவு குறைவானவர்களாக இருந்தார்கள். கல்வியுடைய வளர்ச்சி மிக குறைவாக இருந்தது. ஆனால் திரைப்படங்களின் மூலமாக அவர்கள் கல்வி பெற்று ஒரு சமூக மாற்றத்திற்கான அரசியல் பார்வைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். நம்முடைய கிராமங்களில் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், செய்தித்தாள்களை டீ கடைகளிலும் வைத்துக்கொண்டோ அல்லது முடிதிருத்துகிற கடைகளில் வைத்துக்கொண்டோ மணிக்கணக்கில் மக்கள் அரசியல் பேசினார்கள், அரசியல் சார்ந்த விவாதங்களில் ஈடுபட்டார்கள். இதையெல்லாம் நாம் கண்ணால் கண்ட காட்சி. ஆனால் இப்பொழுது இவ்வளவு ஊடகங்கள் பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், இவ்வளவு கல்வி பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் படித்த இளைஞர்கள் கூட இத்தகைய ஒரு மாப் மென்டாலிட்டி, அதாவது எந்த விதமான தர்க்க ரீதியான பகுத்தறிவு ரீதியான பார்வையும் இல்லாமல் இப்படி ஒரு வெறி கூச்சலில் ஈடுபடுவது, வன்முறையில் ஈடுபடுவது என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இவர்கள் சமூக பொறுப்புகளுக்கு வருகிற போது அல்லது அவர்களுடைய குடும்பம் அல்லது வேலை சார்ந்த பொறுப்புகளுக்கு வருகிற போது அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அரசியல் என்பதை ஒரு முழுமுற்றான கேளிக்கையாக, ஒரு தனிநபர் கவர்ச்சியாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அரசியல் என்பது நம்முடைய வீட்டையும் நாட்டையும் பாதிக்கிற ஒரு விஷயம். ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால் அவர் நமக்காக என்ன கொண்டு வருகிறார் என்பதை ஒரு மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது உதாரணமாக இத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வருவேன், உங்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான இன்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை. இவர்களுக்கும் அதை பற்றி கவலை இல்லை. அப்படி என்றால் திரையில் காணுகிற ஒரு பிம்பத்தை அவர்கள் முதலமைச்சராக்கிவிட்டால் அதன் மூலமாக அவர்கள் அடையப்போவது என்ன, அவருடைய திட்டம் என்பது என்ன, எதுவுமே தெரியாது. உண்மையிலேயே இந்த ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய இந்த தர்க்கமற்ற பார்வையற்ற இந்த ஒரு அணுகுமுறை என்பது இளைஞர்களுடைய எதிர்காலம் குறித்த மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் எந்த விதமான ஒரு தாக்கத்தினால் இத்தகையவர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அனைவருமே கவலைப்பட வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காலை நேரத்தில் ஒரு பூங்காவில் நடைப்பயிற்சியில் இருந்தபோது எனக்கு முன்னால் சென்ற ஒருவரினுடைய சட்டையின் முதுகுப்புறத்தில் 4 ஆங்கில சொற்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த 4 சொற்களுமே ஆர் என்கிற ஆங்கில எழுத்திலே தொடங்கியிருந்தன. நான் அதை நிதானமாக படித்தேன். ரிலாக்ஸ்,
ரீசார்ஜ், ரீகன்ஸ்ட்ரக்ட், ரிப்பீட் என்று அது எழுதியிருந்தது. அவை சாதாரணமான சொற்கள் தான் என்றாலும் அதற்குள் ஒரு பெரிய செய்தி அடங்கி இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. யாராக இருந்தாலும் உழைத்து கொண்டே இருக்கிறவர்கள் மறுபடியும் வேலை செய்ய வேண்டுமானால் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும், தளர்த்தி கொள்ள வேண்டும். தளர்த்தி கொள்வது எதற்காக என்று அதற்கு அடுத்த சொல்லுகிறது. எல்லோருமே ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஓய்வு என்பது ஓய்வுக்காக மட்டுமே இல்லை. ஓய்வினுடைய நோக்கம் என்ன? ரிலாக்ஸ் என்பதற்கு பிறகு ரீசார்ஜ், புத்துணர்ச்சி பெறுங்கள். நீங்கள் அந்த ஓய்வில் மறுபடியும் உங்களை ஒரு புத்துணர்ச்சி உடையவராக மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் பார்க்கலாம், நம் கைகளில் இருக்கிற கைபேசி தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் அதை மீண்டும் ஒரு ரீசார்ஜ் செய்வது என்கிற அந்த புத்துணர்ச்சி கிடைக்கிற போது தான் மீண்டும் அது வேலை செய்யும். இல்லையானால் தொடர்ந்து நாம் பயன்படுத்தி கொண்டே இருந்தால் அதனுடைய அந்த பேட்டரி லெவல் என்று சொல்லுகிறோமே, அது குறைந்து போய் அது வேலை செய்யாது. எனவே நீங்கள் உங்களை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும், ஓய்வு வேண்டும். ஓய்வு என்பதே உழைக்கிறவனுக்கு உரியது. வேலையே செய்யாதவன் நான் ஓய்வாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் ஓய்வு இல்லை, அவன் சோம்பலாக இருக்கிறான் என்று பொருள். எனவே வேலை செய்கிறவன், தொடர்ந்து கடுமையான வேலைகளிலே இருக்கிறவர்கள் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். தளர்த்தி கொள்வது என்பது அப்படியே ஓய்ந்து போவதற்காக அல்ல, மறுபடியும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்ய வேண்டும்? மறு கட்டுமானத்தை எண்ணி பாருங்கள். ரீகன்ஸ்ட்ரக்ட், எதையும் மறு கட்டுமானமாக. காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானத்தோடு சேர்ந்து ஓடாத எவனும் வீழ்ந்து போய்விடுவான். ஆகையினால் நீங்கள் எல்லாவற்றையும் மறு கட்டுமானம் செய்யுங்கள். நாம் செய்து கொண்டிருப்பது சரிதானா? இதில் என்ன மாற்றம் வேண்டும்? எப்படி செய்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும் என்று ரீகன்ஸ்ட்ரக்ட், மறு கட்டுமானத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ரிப்பீட் என்று அந்த கடைசி சொல்லுகிறது. வேறொன்றும் அல்ல, நீங்கள் செய்திருக்கிற வேலையை, செய்து கொண்டிருந்த வேலையை, ஓய்வெடுப்பதற்கு முன்னால் நீங்கள் ஆற்றிய பணிகளை மறுபடியும் தொடருங்கள். ரிப்பீட். எனவே நீங்கள் இது ஒரு வட்டம். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு வருகிற போது மறுபடியும் அதனை எப்படி தொடங்குவது, எப்படி அந்த வட்டத்தை மீண்டும் நிறைவு செய்வது என்பதற்கான சொற்கள் தான் இவை. இன்றைக்கும் இந்த வாழ்க்கை, வரலாறு எல்லாம் வட்டங்கள் தான். ஆனால் ஒரு வேறுபாடு இருக்கிறது. வட்டம் என்றால் தொடங்கிய இடத்திலேயே வந்து சேரும். இது வெறும் வட்டம் அல்ல, இது சுழல் ஏணியை போன்றது. வட்டம்தான், ஆனால் மேலே ஏறிக்கொண்டே போகும். ஒரு வட்டத்தை விட அடுத்த வட்டம் மேலே, அதற்கும் அடுத்த வட்டம் மேலே. ஒரு சுழல் ஏணி என்று சொன்னால் நாம் அறிவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறுவது, சுற்றி சுற்றி வருவதென்றாலும் சுற்றி சுற்றி மேலேறுவது என்பதுதான் அதன் பொருள். சுற்றி சுற்றி மேலேற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சுற்று வருகிற போது ஓய்வெடுக்க வேண்டும், மறுபடியும் புத்துணர்ச்சி பெற வேண்டும், மீண்டும் ஒரு கட்டுமானத்தை சிந்திக்க வேண்டும், அதன் பின்னால் மீண்டும் அந்த பணிகளை தொடர வேண்டும் என்று இப்படி சின்ன சின்ன தொடர்களால் வாழ்வில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, நம்மை தகவமைத்து கொள்ள வேண்டிய அந்த முறையை இந்த சொற்கள் கூறுகின்றன. என்றைக்கும் இந்த சொற்கள் பல நேரங்களில் செயலுக்கான தொடக்கமாக இருக்கும். எவ்வளவுதான் செயல்பாடுகள் இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடும் சிந்தனையிலிருந்து தொடங்குகிறது. சிந்தனையிலிருந்து அது சொல்லுக்கு வருகிறது. சொல்லிலிருந்து தான் செயலுக்கு போகிறது. எனவே சொற்கள் என்பவை மிக முக்கியமானவை. சொற்களில் மிக அழகாக அவைகளை வடிவமைத்து கொள்ளுகிற போது நமக்கு மேலும் அந்த சொற்கள் தெளிவு தருகின்றன. அதனாலே தான் இந்த சொற்கள் ஆங்கிலத்திலே அமைக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த சொல்லில் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. எல்லா சொற்களும் ஒரே எழுத்தில் தொடங்குகின்றன. எனவே மறுபடியும் நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம். ரிலாக்ஸ், ரீசார்ஜ், ரீகன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிப்பீட் என்பது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தத்துவம் என்று கூட கூறலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலங்களில், சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட
நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நினைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன தேவை,
இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன், சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.